மாதம் முழுவதும் வியர்வை சிந்தி உழைத்து அந்த உழைப்பிற்கான பலனாக சம்பள பணத்தை கையில் வாங்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒருவிதமான நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. ஆனால் அந்த மகிழ்ச்சி சில நாட்களிலேயே மறைந்து போய் மீண்டும் அடுத்த மாத சம்பளத்திற்காக காத்திருக்கும் ஒரு சுழற்சியில் நாம் சிக்கிக் கொள்கிறோம். சாணக்கியர் தனது நிதி தத்துவங்களில் மிக தெளிவாக குறிப்பிடும் ஒரு விஷயம் என்னவென்றால், ஒருவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பது முக்கியமல்ல, அந்த சம்பாதிக்குறிப்பு பணத்தில் எவ்வளவு அவனிடம் நிலைத்து நிற்கிறது என்பதுதான் அவனை செல்வந்தனாக மாற்றும் என்பதாகும். இன்றைய நவீன உலகில் நாம் செய்யும் அந்த ஒரு மிகப்பெரிய தவறு, சம்பளம் வந்தவுடன் நம்முடைய தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து செலவு செய்துவிட்டு அதன் பிறகு எஞ்சியிருப்பதை சேமிக்க நினைப்பதுதான். இது ஒரு மிகப்பெரிய மாய வலை. சம்பளம் வந்தவுடன் கையில் இருக்கும் பணத்தை ஒரு கொண்டாட்டமாக பார்க்காமல் அதை ஒரு விதையாக பார்க்க வேண்டும் என்று சாணக்கியர் நீதியானது போதிக்கிறது. ஒரு விவசாயி தன்னிடம் இருக்கும் தானியங்கள் அனைத்தையும் உண்டு முடித்துவிட்டால் அடுத்த போகத்திற்கு அவனிடம் விதை இருக்காது. அதே போலத்தான் உங்கள் சம்பளத்தில் ஒரு பகுதியை எதிர்காலத்திற்கான விதையாக நீங்கள் ஒதுக்க தவறும்போது நீங்கள் காலம் முழுவதும் உழைப்பாளியாகவே இருக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள். இந்த தவறு ஏன் எவ்வளவு ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்ள நாம் நம்முடைய மனநிலையை ஆழமாக தேட வேண்டும். சம்பளம் வந்த முதல் வாரத்தில் நம்முடைய மூளை ரிவார்ட் எனப்படும் ஒரு விதமான மகிழ்ச்சி உணர்வின் இருக்கும். இதனால் தேவையில்லாத ஆடம்பர செலவுகள், தேவையற்ற பொருட்கள் வாங்குவது போன்ற காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம். ஆனால் சாணக்கியர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு புத்திசாலி மனிதன் தன் கையில் செல்வம் சேரும்போது இன்னும் அதிக அடக்கத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். பணம் வரும்போது வராத கட்டுப்பாடு, பணம் தீரும்போது வருவதில் எந்த பயனும் இல்லை. சம்பளம் வந்தவுடன் நீங்கள் செய்யும் முதல் காரியம் ஒரு முதலீடாகவோ அல்லது சேமிப்பாகவோ இருக்க வேண்டும். அந்த பணத்தை உங்கள் கண்ணில் படாதவாறு ஒரு தனி இடத்தில் வைப்பதுதான் நீங்கள் நிதி சுதந்திரத்தை நோக்கி எடுக்கும் முதல் அடி. பல பேர் நினைப்பதுண்டு, இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளம் கிடைத்தால் நான் சேமிக்க தொடங்கிவிடுவேன் என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், குறைந்த சம்பளத்தில் சேமிக்க தெரியாதவர்களால் கோடி ரூபாய் சம்பளம் வந்தாலும் சேமிக்க முடியாது. ஏனென்றால் சேமிப்பு என்பது பணத்தை பொறுத்ததல்ல, அது உங்கள் குணத்தை பொறுத்தது. சாணக்கியர் வாழ்ந்த காலத்தில் வங்கிகள் கிடையாது, ஆனால் அவர் செல்வத்தை பாதுகாப்பது குறித்த சொன்ன விதிகள் இன்றும் பொருந்தக்கூடியவை. ஒரு குளத்தில் தண்ணீர் தேங்கி நின்றால் அது அழுகிவிடும், அதுவே ஓடிக்கொண்டிருந்தால் சுத்தமாக இருக்கும். அதேபோல் பணம் என்பது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆனால் அந்த ஓட்டம் உங்கள் கையை விட்டு வெளியேறுவதாக இருக்கக்கூடாது. மாறாக உங்கள் முதலீடுகளின் வழியாக உங்களுக்கு பங்கிற்கு லாபத்தை தருவதாக இருக்க வேண்டும். சம்பளம் வந்தவுடனே உங்கள் கடன்களை அடைப்பதற்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் ஒரு தொகையை ஒதுக்கிவிட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை உங்களை அறியாமலேயே முதலீடு செய்ய பழகுங்கள். இன்றைய இளைஞர்கள் பலரும் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் எனப்படும் வாழ்க்கை முறை மாற்றத்தில் சிக்கியிருக்கிறார்கள். அதாவது வருமானம் உயரும் போது அதற்கு இணையாக தங்களின் தேவைகளையும் ஆடம்பரங்களையும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இருசக்கர வாகனம் போதுமானதாக இருக்கும்போது கார் வாங்குவது, சாதாரண போன் இருக்கும்போது விலையுயர்ந்த போன் வாங்குவது என பணத்தை வெறும் காட்சி பொருளாக மாற்றுகிறார்கள். இது சாணக்கிய நீதியின்படி ஒருவனை வறுமையின் பிடியில் தள்ளும் தற்கொலைக்கு சமமான செயலாகும். மேலும் சம்பளம் வந்தவுடன் செய்யக்கூடாத மற்றொரு விஷயம் என்னவென்றால், மற்றவர்களை பார்த்து செலவு செய்வது. பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு புது பொருள் வாங்கிவிட்டார் என்பதற்காகவோ, உறவினர்கள் மத்தியில் கௌரவமாக தெரிய வேண்டும் என்பதற்காகவோ உங்கள் கடின உழைப்பின் பலனை செலவழிக்காதீர்கள். செல்வம் என்பது பிறருக்கு காட்டுவதற்கால் அல்ல, அது உங்களுக்கு ஆபத்து வரும்போது உங்களை காக்கும் கேடயமாக இருக்க வேண்டும். சாணக்கிய பணத்தை பெண்ணாக உருவகப்படுத்தி லட்சுமி தேவி சஞ்சலமானவள் என்று கூறுவார். அதாவது ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள். நீங்கள் அவளை சரியாக மதிக்க தவறினால், அதாவது முறையற்ற செலவுகள் செய்தால் அவள் உங்களை விட்டு நீங்கிவிடுவாள். சம்பளம் வந்தவுடன் உங்கள் முதல் செலவு உங்களுக்கானதாக இருக்க வேண்டும். இங்கு உங்களுக்கானது என்பது ஆடம்பர பொருட்கள் அல்ல, உங்கள் எதிர்கால நிதி பாதுகாப்பு.
உங்கள் வருமானத்தில் குறைந்தது 20% எக்காரணம் கொண்டும் தொடாத வகையில் சேமிப்பில் வைக்க வேண்டும். வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் எப்போதும் வரலாம். ஒரு மருத்துவ செலவோ அல்லது வேலை இழப்போ ஏற்படும் போது அந்த சூழலில் உங்களை காப்பாற்றப் போவது உங்கள் சமூக அந்தஸ்தோ அல்லது நீங்கள் வாங்கிய ஆடம்பர பொருட்களோ அல்ல, நீங்கள் சிறுகச் சிறுகச் சேர்த்த அந்த சேமிப்பு மட்டும்தான். கடனில் சிக்கித் தவிப்பது என்பது ஒரு உயிருள்ள மனிதன் நரகத்தை அனுபவிப்பதற்கு சமம் என்கிறார் சாணக்கியர். வட்டிக்கு வாங்குவதும் சம்பள பழத்தை வட்டி கட்டுவதற்கே செலவழிப்பதும் ஒருவனை சாபத்திற்கு உள்ளாக்கும். எனவே உங்கள் சம்பள பட்டியலில் முதலிடம் முதலீட்டிற்கும், 2ஆம் இடம் அவசரகால நிதிக்கும், 3ஆம் இடம் மட்டுமே மற்ற செலவுகளுக்கும் இருக்க வேண்டும். இந்த பழக்கத்தை நீங்கள் ஒரு 10 நாட்கள் அல்லது 10 மாதங்கள் கடைப்பிடித்தால் மட்டும் போதாது, இது ஒரு வாழ்நாள் கலையால் மாற வேண்டும். இந்த நீண்ட பயணத்தில் நீங்கள் வெற்றி அடைய வேண்டுமென்றால் உங்கள் ஆசைகளை அடக்க பழக வேண்டும். எப்போதெல்லாம் ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் சாணக்கியரின் இந்த வரிகளை நினைவில் கொள்ளுங்கள். உன்னால் வாங்க முடிந்த பொருள் உனக்கு தேவையில்லை என்றால் அது விலை மலிவாக இருந்தாலும் அது உனக்கு நஷ்டமே. தேவையறிந்து செலவு செய்பவனே சிறந்த நிதியமைச்சர். உங்கள் வீட்டிற்கு நீங்களே ஒரு நிதியமைச்சராக இருந்து செயல்படுங்கள். சம்பளம் வந்தவுடனே ஒரு கணக்கு புத்தகத்தை எடுத்து எங்கே எவ்வளவு பணம் போகிறது என்பதை துல்லியமாக கணக்கிடுங்கள். கணக்கு இல்லாத பணம் கண்ணுக்கு தெரியாமல் கரைந்துவிடும். காசு சேர்ப்பது என்பது ஒரு கலை என்றால் அதை சரியாக பகிர்வது ஒரு தந்திரம். இறுதியாக பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே. அது உங்களை ஆள அனுமதிக்காதீர்கள், நீங்கள் அதை ஆளுங்கள். சாணக்கியரின் நிதி பாடங்கள் அனைத்தும் மனிதனை தற்சார்பு உடையவனாக மாற்றுவதற்காகவே சொல்லப்பட்டவை. இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட அந்த ஒரு தவறை, அதாவது செலவுக்கு பின் சேமிப்பு என்ற பழக்கத்தை மாற்றி சேமிப்புக்கு பின் செலவு என்ற நிலைக்கு நீங்கள் மாறினால் அடுத்த சில ஆண்டுகளிலேயே உங்கள் பொருளாதார நிலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காண்பீர்கள். இது வெறும் அறிவுரை அல்ல, இது வரலாறு கண்ட உண்மை. வாழ்க்கையில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவரும் தன் கையில் இருக்கும் பணத்தை சரியாக கையாள தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் இந்த ஒரு விதியை நீங்கள் பின்பற்ற தவறினால் உங்கள் உழைப்பு மற்றவர்களின் லாபத்திற்காகவே அமையும். உங்கள் உழைப்பின் பயன் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் எதிர்காலத்திற்கும் சேர வேண்டும் என்றால் இன்று முதல் உங்கள் நிதி பழக்கத்தை மாற்றுங்கள். சாணக்கியரின் வழியில் தெளிவான இலக்கோடும் உறுதியான கட்டுப்பாட்டோடும் உங்கள் பொருளாதார பயணத்தை தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம் உங்களை தேடி வரும்.